ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நாம் லீ யங் லீ எழுதின இமிக்ரண்ட் ப்ளூஸ் அப்படிங்கிற ஒரு போமோட சம்மரியை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இந்த ஒரு போயம் வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஒரு நாட்டில் இருந்து மற்றொரு நாட்டில் போய் அகதிகளாக தங்குவாங்க பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி தன்னோட தாய் திருநாட்டை விட்டுட்டு மற்ற நாடுகளில் தங்கக்கூடிய நபர்களுடைய மனதில் இருக்கக்கூடிய விஷயங்களை சொல்கிற மாதிரி இந்த ஒரு போம் வந்துட்டு லீ யங் லீ வந்து எழுதியிருப்பார். ரொம்பவே அற்புதமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நம்ம ரைட்டர் வந்து யங் லீ அப்படிங்கிற இவங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்தோனேஷியாவில் வந்து பிறந்திருப்பாங்க. ஆனால் இவங்களுடைய முன்னோர்கள் வந்து சீனாவில் வந்து வாழ்ந்திருப்பாங்க. இவர் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்தோனேஷியாவிலேருந்து கொஞ்ச நாளுக்கு அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா அமெரிக்காவில் போய் செட்டில் ஆகிருப்பார். ஸோ இவரும் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 3 நாடுகளோட ஒரு லிங்க் இருக்க மாதிரியான ஒரு நபர் தான் இவர். ஸோ இவருடைய வாழ்க்கையில் நடந்த விஷயங்களை கூட அவர் வந்துட்டு இந்த ஒரு போமில் வந்து சொல்லியிருக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நமக்கு வந்து இந்த இமிக்ரண்ட் ப்ளூஸ் அப்படிங்கிற இந்த ஒரு போம் வந்து பார்த்தோம் அப்படின்னா இதோட மெயின் ஐடியா வந்து பார்த்தோம் அப்படின்னா இமிக்ரண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகக்கூடிய அனுபவம், போன விஷயங்களில் ஏற்பட்ட அனுபவத்தை வந்து இதில் வந்து சொல்கிறாங்க. அண்டு தனிமைப்படுத்தப்படுதலாக இருக்கட்டும், அப்படி இல்லைன்னா ஒரு இழப்பாக இருக்கட்டும், ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை இதில் வந்து சொல்லியிருப்பாங்க. இந்த போம் வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா 2008 வந்து பிஹைண்ட் மை ஐ அப்படிங்கிற ஒரு கலெக்ஷன் ஆஃப் ரைட்டிங்ஸோட பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒரு ரைட்டிங் வந்து நமக்கு வந்து பப்ளிஷ் ஆகிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் போமோட டெக்ஸ்ட்டு வந்து நான் வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு நான் வந்து கொடுத்துருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து இந்த போமில் இருக்க விஷயங்களை வந்து ரொம்ப ஷார்ட்டாக நான் உங்களுக்கு வந்து கொடுக்குறேன். ஸோ போமோட ஸ்டார்டிங் பாருங்கள். பீப்புள் ஹாவ் பீன் ட்ரையிங் டு கில் மீ சின்ஸ் ஐ வாஸ் போர்ன். ஸோ அந்த ரைட்டர் வந்து சொல்கிறாரு, நான் வந்து பிறந்த காலத்தில் இருந்தே, நான் எப்போ பிறந்தனோ அப்போல இருந்தே என்னை சுற்றி இருக்க நபர்கள் வந்து என்னை கில்லணும், என்னை வந்து கொலை பண்ணணும் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி ரைட்டர் வந்து இதில் வந்து சொல்லியிருப்பாங்க. எ மேன் டெல்ஸ் ஹிஸ் சன் ட்ரைங் டு எக்ஸ்பிளைன் தி விஸ்டம் ஆஃப் லேர்னிங் அ செகண்ட் லாங்குவேஜ். ஸோ ஒரு நபர் வந்து இதை வந்து சொல்கிறாரு, ஒரு பர்சன், அந்த ரைட்டர் வந்து சொல்கிறாரு, நான் எப்போ பிறந்தனோ அப்போலேருந்தே என்னை வந்து ஒழிக்கணும், என்னை வந்து தடை ஏற்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு முயற்சியில் வந்து மக்கள் வந்து ஈடுபடுறாங்க அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. அந்த விஷயத்தை வந்து தன்னோட மகன்கிட்ட வந்து சொல்கிறாரு. ஸோ அவர் இன்னொன்று என்ன சொல்கிறாருன்னு பார்த்தோம் அப்படின்னா, விஸ்டம் ஆஃப் லேர்னிங் அ செகண்ட் டங் அப்படின்னு வந்து கொடுத்துருப்பாங்க. செகண்ட் டங்னா அங்கே வந்து செகண்ட் லாங்குவேஜ் அப்படின்னு வச்சுக்குவோம். ஸோ நம்மளுடைய நாட்டில் இருந்து மற்றொரு நாட்டுக்கு போகிறோம் அப்படின்னா அந்த நாட்டில் இருக்க லாங்குவேஜை நம்ம கற்றுக்குறோம் அப்படின்னா தான் நாம் வந்து அந்த இடத்துல வந்து சுதந்திரமாக வந்து சந்தோஷமாக இருக்க முடியும். ஸோ நமக்கு செகண்ட் லாங்குவேஜ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத இங்கே வந்து சொல்ல வராரு. அண்டு இட்ஸ் அன் ஓல்டு ஸ்டோரி ஃப்ரம் த ப்ரீவியஸ் சென்ச்சுரி அபவுட் மை ஃபாதர் அண்ட் மீ. ஸோ அவர் வந்து சொல்கிறாரு, தன்னோட பையன்கிட்ட வந்து சொல்லிகிட்டு இருக்காரு, இது வந்து பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் சென்ச்சுரி, ஒரு நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா எனக்கும் என்னுடைய அப்பாவுக்குமே நடந்தது, தன்னுடைய தந்தைக்கும் இதான் நடந்தது, தனக்கும் இதான் நடந்தது, தன்னுடைய பையன்கிட்ட சொல்கிறாரு உனக்கும் இப்படி தான் அப்படிங்கிறத அவர் வந்து சொல்கிறாரு. தி சேம் ஓல்டு ஸ்டோரி ஃப்ரம் எஸ்டர்டே மார்னிங் அபவுட் மீ அண்ட் சன். தன்னுடைய தந்தைக்கு நடந்த மாதிரியே வந்து பார்த்தோம் அப்படின்னா முதல் நாள் மார்னிங் வந்துட்டு தனக்கும் தன்னுடைய பையனுக்கும் அதே மாதிரியான ஒரு சூழ்நிலை அமைஞ்சிருக்கு. ஸோ அவங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா அவங்க இருக்க நாட்டில் வந்து தனிமைப்படுத்தப்பட்டிருக்கலாம், இவங்க வந்து அந்த நாட்டுக்காரங்க அப்படின்னு சொல்லி. இதுக்கு வந்து நம்ம கரெக்டாக எக்ஸாம்பிள் போகணும் அப்படின்னா, நம்ம வந்துட்டு தமிழ்நாட்டுக்குள்ளே தமிழை வச்சுட்டு எங்கே வேணாலும் போகலாம். பட் தமிழ்நாட்டை தாண்டி போயிட்டோம் அப்படின்னாவே அந்த அனுபவம் வந்து தனியாக இருக்கும். நீங்கள் போயிருந்தீங்கன்னா தெரியும். குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா நம்ம வந்துட்டு இந்த சைடில் கேரளா, கர்நாடகா போனாலும் சரி, இல்லை வந்து ஸ்டேட் லெவலில் போய் நம்ம டெல்லிக்கு போனாலும் சரி, அங்கே போனால் ஹிந்தி தான், ஓகேங்களா. ஸோ ஹிந்தி நம்ம இங்கே வந்து ஹிந்தி பேசுகிறவங்கள நம்ம வந்துட்டு வேறு லாங்குவேஜ் பார்க்குற மாதிரி அவங்கள ஒரு மாதிரியான பேரில் வந்து நம்ம வந்து சொல்கிறோம். நம்ம அங்கே போனோம் அப்படின்னா நம்ம தமிழ் பேசுகிறோம் அப்படின்னா நம்மளை யாருன்னே மதிக்க மாட்டோம். அவங்களுக்கு நல்லாவே தமிழ் தெரிஞ்சாலும் கூட நம்மக்கிட்ட சரிவர பேச மாட்டாங்க, ஏன்னா அங்கே ஹிந்தி தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இவங்க இருக்க நாட்டில் அந்த ரைட்டரையும் அந்த பர்சனையும் அவங்க பையனையும் வந்து ஒதுக்குறாங்க. இட்ஸ் கால்டு சர்வைவல் ஸ்ட்ராட்டஜிஸ் அண்ட் தை மெலன்சலி ஆஃப் ரேஷியல் அசிமிலேஷன். ஸோ நம்ம வந்து ஒரு இடத்துல போய் நம்ம வந்து நிலையாக இருக்கணும் அப்படின்னா அங்கே இருக்கிற அந்த லாங்குவேஜை நம்ம வந்து கற்றுக்கணும். அதுதான் வந்து சர்வைவல் ஸ்ட்ராட்டஜிஸ். நம்ம வாழ்கிறதுக்கு ஒரு சரியான சந்தர்ப்பத்தை ஏற்படுத்துகிற மாதிரியான ஒரு அமைப்பு அந்த லாங்குவேஜை கற்றுக்கிறதா அப்படிங்கிறாரு. அதை என்ன சொல்கிறான்னா ரேஷியல் அசிமிலேஷன். ஸோ அந்த பகுதியில் வந்து எந்த தரப்பு மக்கள் அதிகமாக இருக்காங்களோ அவங்களோட ஒன்றிணைந்து நம்மளும் வாழ கற்றுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் ரைட்டர் வந்து சொல்கிறாரு. இட் கால்டு சைக்கலாஜிக்கல்
paradigms ஆஃப் டிஸ்பிளேஸ்டு பர்சன். ஸோ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா இதை என்ன சொல்கிறாங்கன்னா சைக்கலாஜிக்கல் பேரடிக்ம்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து உளவியல் ரீதியாக வந்து பார்த்தோம் அப்படின்னா நாம் வந்துட்டு செய்ய முடியாத ஒரு செயல், பட் இருந்தாலும் வேறு வழி இல்லை. டிஸ்பிளேஸ்டு பர்சன்ஸ், ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துல இருக்கக்கூடிய நபர்கள் அதை வந்து செஞ்சு தான் ஆகணும், அந்த லாங்குவேஜை கற்றுக்கிட்டு தான் ஆகணும் அப்படிங்கிற சொல்கிறாங்க. கால்டு தி சைல்டு ஹூ வுட் ரேதர் ப்ளே தென் ஸ்டடி. ஸோ அது எப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு குழந்தை வந்து படிக்கணும் அப்படிங்கிறத விட விளையாடுறதுக்கு வந்து ரொம்ப ஆசைப்படும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த சூழ்நிலையில் இருக்க குழந்தைய வந்து பார்த்தோம் அப்படின்னா ப்ராக்டிஸ் அன்டில் யூ ஃபீல். அது எப்படின்னா உனக்கு வந்து அந்த லாங்குவேஜ் வந்து நல்லா தெரியும் அப்படிங்கிற அளவுக்கு நீ ப்ராக்டிஸ் பண்ணணும். தி லாங்குவேஜ் இன்சைட் யூ சேஸ் தி மேன். ஸோ அந்த லாங்குவேஜ் வந்து நீ கற்றுக்கிற அந்த லாங்குவேஜ் வந்து உன் மனசுக்குள்ளே இருக்குது, உன்னால் பேச முடியும், நீ அந்த லாங்குவேஜ் கூட இணைஞ்சிட்ட, உன் மனசுக்குள்ளேயே அந்த லாங்குவேஜ் பதிஞ்சிருச்சு அப்படிங்கிற அளவுக்கு நீ என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த ஒரு லாங்குவேஜை கற்றுக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறாரு. பட் வாட் டஸ் அபவுட் இன்சைட் அண்ட் அவுட் சைடு. அவர் வந்து இன்சைடுனா என்ன, அவுட் சைடுனா என்ன அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் வந்து பார்த்தோம் அப்படின்னா அவர் வந்து என்ன தெரியும், இன்சைட்னா என்ன, அவுட் சைட்னா என்ன அப்படிங்கிற ஒரு விஷயத்த என்ன தெரியுங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறாங்க. My father whose was spared nothing in spite of the languages he used. பட் அவருடைய ஃபாதர் வந்து பார்த்தோம் அப்படின்னா இவரை வந்து அந்த செகண்ட் லாங்குவேஜ் கற்றுக்கிறதுலேருந்து ஸ்பேர் பண்ணலை அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் வந்து சொல்லுவாங்க. அண்ட் மீ கன்ஃபியூஸ்ட் அபவுட் தி ஃப்ளஷ் அண்ட் தி சோல். அதே மாதிரி தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா இவருக்கும் வந்து ஃப்ளஷ்ஷுக்கும் சோலுக்கும், அதாவது சாதாரண உடம்புக்கும் அந்த உடம்பை அட்டி படைக்கிற சோலுக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறது தெரியல அப்படிங்கிறார். இந்த இடத்துல வந்து பார்த்தோம்னா ஃப்ளஷ் அண்ட் சோலுங்கிறத, ஃப்ளஷ் அப்படிங்கிறத செகண்ட் லாங்குவேஜ் ஆகவும் சோல் அப்படிங்கிறத நம்மளுடைய மதர் டங் அப்படிங்கிறதையும் வந்து இதில் வந்து சொல்ல வராரு. ஹூ ஆஸ்க்டு ஒன்ஸ் இன்டு எ டெலிஃபோன். அவங்கள வந்து ஒருத்தர் வந்து, அதாவது இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா அவங்க மதரை வந்து சொல்கிறாங்க, அந்த ரைட்டரோட அம்மா வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆம் ஐ இன்சைட் யூ அப்படின்னு சொல்லி கேட்குற மாதிரி, அதாவது டெலிஃபோனில் வந்து கேட்குறாங்க நான் உன் மனதுக்குள்ளே இருக்கேனா அப்படின்னு, அதாவது அந்த நாடு, ஓகேங்களா. ஸோ அந்த தன்னுடைய தாய் அப்படிங்கிறத அந்த நாட்டை வந்து சொல்கிறாங்க, உன் மனசுக்குள்ளே நம்ம நாட்டோட எண்ணங்கள் இருக்கா அப்படிங்கிற கேட்குற மாதிரி. இவர் வேறு நாட்டில் இருக்கார், ஃபோன் காலில் கேட்குற மாதிரி. யூ ஆர் ஆல்வேஸ் இன்சைட் மீ எ உமன் ஆன்சர்டு. ஸோ அந்த பெண் வந்து சொல்கிறாங்க, அதாவது அவங்க அம்மா வந்து சொல்கிறாங்க, நீ எப்போவுமே என்னோட மனசில் தான் இருக்க, ஆனால் நான் உன் மனசில் இருக்கேனா, நீ வேறு நாட்டில் இருக்க, அந்த நாட்டை வந்து அந்த நாடோட ஒன்றிணைஞ்சு போயிட்டியா, தாய் திருநாட்டை மறந்துட்டியா அப்படின்னு கேட்குற மாதிரி. அட் பீஸ் வித் த பாடிஸ் ஃபெனிட்யூட், அட் பீஸ் வித் த சோல்ஸ் டிஸ்கிரைடு ஆஃப் ஸ்பேஸ் அண்ட் டைம். அவர் அமைதியாகவே வந்து சொல்கிறாரு, உடல் அளவில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த நாடோட இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும், அண்ட் மனதளவில் வந்து அந்த நாடு தான் நம்மக்கிட்ட இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் அவர் வந்து சொல்லியிருப்பார். ஆம் ஐ இன்சைட் யூ ஐ ஆஸ்க்டு ஒன்ஸ் லையிங் பெட்வீன் ஹெர் லெக்ஸ். ஸோ அவர் வந்து சொல்கிறாரு, அவர் வந்து அந்த லையிங் பெட் அப்படின்னு சொல்லி இப்போ வந்து அவங்களுடைய ஒய்ஃபு கூட இருக்க மாதிரி ஒரு சிச்சுவேஷனை வந்து சொல்கிறாங்க. நான் வந்து உனக்குள்ளே தான் இருக்கேன், ஆனால் நீ வந்து என்னுள்ள இருக்கியா அப்படிங்கிற மாதிரியான ஒரு கன்ஃபியூஷனான ஸ்டேட்டில் இருக்கிறத அவர் வந்து சொல்லுவார். அபவுட் த பாடி அண்ட் த ஹர்ட், ஓகேங்களா. ஸோ உடம்பை வந்து தன்னுடைய செகண்ட் லாங்குவேஜாகவும் அண்ட் ஹர்ட்டை வந்து தன்னுடைய தாய்மொழியாகவும் வந்து அதில் வந்து சொல்லியிருப்பார். இஃப் யூ டோன்ட் பிலீவ் யூ ஆர் இன்சைட் மீ யூ ஆர் நாட், ஷி ஆன்சர்டு. அதே வந்து அவங்க வந்து சொல்கிறாங்க, நீ எனக்குள்ளே தான் இருக்க, ஆனால் நீ வந்து நம்புறியா, உன்னால் நம்ப முடியலையா அப்படின்னு சொல்லி அந்த ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ் வந்து அவருக்குள்ளே பேசுகிற மாதிரி. அட் பீஸ் வித் த பாடிஸ் கிரீட், அட் பீஸ் வித் த ஹர்ட்ஸ் பிவைல்ட்ரண்ட். அவர் வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த பாடிஸ் கிரீட் அப்படின்னா பேராசை அந்த மாதிரி சொல்லுவோம். ஸோ அவர் அமைதியாகவே வந்து அந்த பாடிஸ் கிரீட் அப்படின்னா செகண்ட் லாங்குவேஜ், அந்த லாங்குவேஜ் வந்து அந்த லாங்குவேஜை கற்றுக்கணும், அந்த லாங்குவேஜோட தான் இருக்கணுங்கிறது உடல் அளவில் அவர் வேறு வழியில் ஃபாலோ பண்ணி ஆகணும். பட் வந்து சகிக்க முடியாமல் தாங்க முடியாமல் அந்த இதயம் அப்படிங்கிறது தான் அங்கே வந்து ஒரிஜினல், அந்த இதயம் அப்படிங்கிறது செகண்ட் லாங்குவேஜ், அதையும் நம்ம வந்து அமைதியாக ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிறத வந்து இதில் சொல்கிறாங்க. இட்ஸ் அன் ஏன்சியன்ட் ஸ்டோரி ஃப்ரம் எஸ்டர்டே ஈவினிங். பட் வந்து இது வந்து ஒரு பழமையான ஒரு கதை, ஒரு நேற்று ஈவினிங் நடந்த மாதிரி. கால்டு பேட்டர்ன்ஸ் ஆஃப் லவ் இன் பீப்புள்ஸ் ஆஃப் டயஸ்போரா. ஸோ அவங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா பீப்புள்ஸ் ஆஃப் டயஸ்போரா அப்படின்னா வேறு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டில் வந்து தங்கி இருக்கிறவங்கள வந்து சொல்கிறோம். கால்டு லாஸ் ஆஃப் த ஹோம் பிளேஸ், ஓகேங்களா. ஸோ அவங்க எல்லாமே வந்து தன்னுடைய ஹோம் பிளேஸை, தன்னுடைய தாய் திருநாடை விட்டுட்டு வந்து இருக்கிறாங்க. அண்டு தி டிஃபில்மெண்ட் ஆஃப் தி பிலவர்டு. அவங்க வந்து பிலவர்டு அப்படின்னா அன்பானவங்க, அவங்க அன்பானவங்கன்னா இங்கே அவங்களுடைய சொந்த நாடை சொல்கிறாங்க. அவங்க சொந்த நாட்டை விட்டுட்டு சந்தோஷம் இல்லாமல் இங்கே வந்து தங்கியிருக்காங்க. கால்டு அவங்கள்ட்ட ஐ வாண்ட் டு சிங் பட் ஐ டோன்ட் நோ எனி சாங்ஸ். பட் நான் வந்து பாட்டு பாடணும்னு எனக்கு வந்து தோணுது, ஆனால்
என்னால் வந்து பாட முடியல அப்படிங்கிறத சொல்கிறாரு. காரணம் என்ன அப்படின்னா, அவருக்கு அந்த செகண்ட் லாங்குவேஜ் தெரியல. அவர் இருக்க அந்த நாட்டில் பாட்டு பாடணும்னு தெரியுது, பாட்டு பாடணும்னு ஆசைப்பட்றாரு. ஆனால் அவர் இருக்கிற நாட்டில் பேசக்கூடிய மொழியை அவரால் வந்து புரிஞ்சு வச்சு பாடல் பாட முடியல அப்படிங்கிறத சொல்கிறாரு. ஸோ இதில் நிறைய விஷயங்களை வந்து ரைட்டர் வந்து மறைமுகமாக வந்து சொல்லியிருப்பார். இந்த போயமே வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டான ஒரு விஷயமாக தான் இருக்கும். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் எனக்கு புரிஞ்ச அளவுக்கு இந்த போயம் வந்து உங்களுக்கு நான் வந்து சொல்லியிருக்கேன். இதோட ஒட்டுமொத்த கான்செப்டே பார்த்தோம் அப்படின்னா, ஒரு செகண்ட் லாங்குவேஜை லேர்ன் பண்ணுற ஒரு கான்செப்டை சொல்கிற மாதிரியும், நம்மளுடைய சொந்த நாட்டிலேருந்து மற்றொரு நாட்டுக்கு போகும்போது நம்ம எந்த அளவுக்கு தனிமைப்படுத்தப்படுறோம் அப்படிங்கிறதையும் ரைட்டர் வந்து இதில் வந்து அழகாக சொல்லியிருப்பாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடிஞ்சுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் நம்ம சேனல் வீடியோ முதலாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாய்.